இன்னைக்கு காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, சம்பாதிச்ச பணத்தை சரியாக கையாள்வது எப்படி? உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குன்னா அதை 2 லட்சமா பெருக்குவது எப்படி? இதுதான் நிறைய பேருக்கு தெரியல. இந்த 8 பழக்கங்களை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு இது எப்போதுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால பணத்தை சரியா கையாள முடியும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்க பணத்தை பெருக்கவும் முடியும். அந்த 8 பழக்கங்கள் என்னென்னு பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ யுவர் நெட்வொர்த். அதாவது உங்களுடைய நெட்வொர்த் என்ன, சரியான சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு துல்லியமா உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு என்னப்பா, ஒரு வீடு இருக்கு, ஒரு கார் இருக்கு, கொஞ்சம் தங்கம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோராயமான மதிப்பை நான் கேட்கல. துல்லியமான மதிப்பு, உங்களோட துல்லியமான சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி துல்லியமான மதிப்பை கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்கு. நெட்வொர்த் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லயபிலிட்டி. அதாவது முதல்ல உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு எழுதுங்க. அதன் பிறகு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு எழுதுங்க. உங்க சொத்துல இருந்து கடனை கழிச்சா வரக்கூடியதுதான் உண்மையான சொத்து மதிப்பு. உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கலாம், ஆனா அதுல 30 லட்சம் ரூபாய்க்கு கடன் மட்டுமே இருந்தது அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருக்க சொத்து மதிப்பு வெறும் 10 லட்சம் ரூபாய் மட்டுமே. இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு நகை இருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை கழிங்க. அப்பதான் துல்லியமான டேட்டா கிடைக்கும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் நம்ம கிட்ட எவ்வளவு சரியான சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்ற டேட்டாவை நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொரு மாசமும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்ற துல்லியமான கணக்கு உங்ககிட்ட இருக்கா? இப்போ கடந்த ஜனவரி மாதம் நான் என்னோட வீட்டு காய்கறி, பலசரக்கு போன்றவற்றுக்கு எவ்வளவு செலவு பண்ணேன், என்னோட ட்ரெஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணேன், டிராவலுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா என்னால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம போன மாசம் நான் சரியா எவ்வளவு செலவு பண்ணேன், 28,133 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு துல்லியமான கணக்கை என்னால் சொல்ல முடியும். அதற்கு முந்தின வருஷம் 2025 ஜனவரி மாதம் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த ஜனவரியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட என்னால் கம்பேர் பண்ண முடியும். போன வருஷம் முழுக்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், போன வருஷம் முழுக்க ட்ரெஸ்ஸுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட என்னால் கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கடந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு என்னால் துல்லியமா சொல்ல முடியும். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய செலவுகளை ட்ராக் பண்றீங்களா? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு செலவு பண்றேன்னு ட்ராக் பண்றீங்களா? இதுதான் ஃபைனான்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்க ஃபினான்ஸ்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியும். இது இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சுக்கோங்க. அது நல்ல செலவா கெட்ட செலவா அப்படின்றதெல்லாம் அப்புறம், ஆனால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு இருக்கணும். மூணாவது பாயிண்ட், டோன்ட் டேக் லோன் ஆன் டெப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ். அதாவது வளரும் சொத்துக்கள், தேயும் சொத்துக்கள். அப்ரிஷியேட்டிங் அசெட், டெப்ரிஷியேட்டிங் அசெட்னா என்னன்னு தெரியுமா? இப்போ நீங்க தங்கம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இதெல்லாம் வந்துட்டு வளரும் சொத்துக்கள், அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ். அதுவே ஐபோன், கார், காஸ்ட்லியான லேப்டாப் இதெல்லாமே தேயும் சொத்துக்கள், டெப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ். இன்னைக்கு நீங்க தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு பெருகி இருக்கும். அதுவே ஒரு கார் இன்னைக்கு வாங்குனீங்க அப்படின்னா அடுத்த மாசமே அதை வித்தால் கூட அதனுடைய மதிப்பு குறைந்திருக்கும். வளரும் சொத்து, தேயும் சொத்து. இந்த மாதிரி வளரக்கூடிய சொத்துக்களுக்கு நம்ம கடன் வாங்கலாம், ஆனால் தேயக்கூடிய சொத்துக்களுக்கு கடன் வாங்கவே கூடாது. ஒரு கார் வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, ஐபோன், லேப்டாப் இதெல்லாம் வாங்குறதுக்கு கடன் வாங்கவே கூடாது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமிச்சு அந்த பொருளை வாங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பொருளுடைய விலையிலிருந்து 80% பணமா உங்க கையில இருந்து போட்டு வாங்கணும். டெப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ், தேயும் சொத்துக்களை வாங்குவதற்கு கடன் வாங்கக்கூடாது. 4வது பாயிண்ட், நெகோஷியேட் ஃபார் பெட்டர் டீல்ஸ். பேரம் பேசும் கலை. நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியான விலையில வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கம்மியான விலையில வாங்க முயற்சி பண்ணுங்க. பெரிய பெரிய பொருட்கள் மட்டும்தான் நான் பேரம் பேசி வாங்கணும்னு இல்லை. எந்தெந்த பொருட்களை எந்தெந்த டைம்ல வாங்கினா கம்மியா வாங்கலாம், எந்த பொருட்களை எந்த இடத்துல வாங்கினா கம்மியா வாங்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நெகோசியேஷன் ஸ்கில் பத்தி ஒரு புத்தகத்துல சொல்றாங்க. நீங்க ஒரு பொருளை எந்த விலையில வாங்குறீங்களோ அதை விட 30% குறைவான விலையிலேயே அதே தரத்தோடு அதே பொருளை இன்னொருத்தர் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கினா அதே பொருளை இன்னொருத்தர் 70 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் எப்பயும் நடந்துட்டு இருக்கு. சில நேரங்கள்ல அவங்க ஆஃபரை பயன்படுத்தி வாங்கலாம்,
கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி விலையை குறைஞ்ச பிறகு வாங்கலாம். செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது அந்த பொருள் நல்ல விலைக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அது போக நம்மளோட பேரம் பேசும் கலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தால்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்ககிட்டயே தங்கும். 5வது பாயிண்ட் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா யூடியூப் தரப்புல இருந்து நிறைய பேர் உங்களோட வீடியோவை பார்க்குறாங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு ஒரு மெயில் போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 5வது பாயிண்ட், டைவர்சிஃபை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சில பேர் எனக்கு கோல்டு மட்டும்தான் பிடிக்கும், அதனால் நான் கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சில பேர் எனக்கு ரியல் எஸ்டேட் மட்டும்தான் பிடிக்கும், அதனால் நான் நிலத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவேன். இன்னும் சில பேர் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான்ப்பா பிடிக்கும், அதனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் பிரித்து எல்லாத்துலேயுமே முதலீடு பண்ணுங்க. கோல்டு, ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எல்லாத்துலேயும் பிரித்து முதலீடு பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அதுலேயும் ஒரு ஃபண்டு 2 ஃபண்டில் எல்லாத்தையும் போடாமல் நிறைய பங்குகளில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பிரித்து போடுங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஃபாரின் ஃபண்ட்ஸ்னா என்ன. இப்போ அமெரிக்காவோட நாஸ்டாக் ஃபண்ட்ஸ், அமெரிக்காவோட ஐடி கம்பெனிஸில் நம்ம இங்கேருந்தே முதலீடு பண்ணலாமா, நாஸ்டாக் ஃபண்ட்ஸ் மூலமாக பண்ணலாமா, சைனா மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா, தங்கம், வெள்ளி, காப்பர் இந்த மாதிரி மொத்த மெட்டல்ஸ்லையும் சேர்த்து முதலீடு பண்ண ஏதாவது ஃபண்ட் இருக்கா, இதுக்கெல்லாம் தனித்தனியாக மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கா அப்படின்னு யோசிங்க. இல்லை பங்குச்சந்தையில் சில பங்குகளை வாங்க போறீங்க அப்படின்னா அப்போது ஃபார்மசி துறையில் கொஞ்சம், எஃப்எம்சிஜி துறையில் கொஞ்சம், ஐடி துறையில் கொஞ்சம் அப்படின்னு பிரித்து செக்டாராக பிரித்து முதலீடு பண்ணுங்க. ஒரே துறையில் அதிகமாக முதலீடு பண்ணாதீங்க. உங்களுடைய முதலீடு பல முட்டைகள்லையும் பிரித்து இருக்கணும். 6வது பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட விலைவாசி அதிகரிக்குது இல்ல, அதுதான் பணவீக்கம். இப்போ தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1980களில் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வெறும் 300 ரூபாய் தான் மாச செலவாச்சு. அதுவே 2000 காலகட்டங்களில் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 3000 தான் மாச செலவாச்சு. ஆமாங்க, ஒரு 3000 ரூபா இருந்தால் மொத்த குடும்பத்தையும் நம்ம ஓட்டிடலாம். அதுவே 25 வருஷம் கழிச்சு இப்போ 2025ல் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு மினிமமாக 30,000 தேவைப்படுது. அப்பதான் ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட் பில்லு, வாடகை, பலசரக்குன்னு எல்லா செலவுகளையும் சமாளிக்க ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு மாதம் 30,000 தேவைப்படுது. அப்போ அடுத்த 20 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பத்துக்கு மாச செலவு எவ்வளவு இருக்கும்? 1985களில் வெறும் 300 ரூபா போதும். 2005ல் 3000 ரூபா இருந்தால் போதும். 2025-26 இந்த காலகட்டத்தில் 30,000 ரூபாய் தேவைப்படுது. அப்போ 2045ல் மினிமம் 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் மாசத்துக்கு தேவைப்படும். ஏன்னா மாச செலவு 3 லட்சமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனால் அது நடக்க கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இப்ப இருந்தே நீங்க தங்கத்திலேயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, பங்கு சந்தையிலயோ முதலீடு பண்ணீங்க அப்படின்னா மாசம் மினிமம் 3 லட்ச ரூபாயாவது கிடைக்கிற மாதிரி முதலீட்டு திட்டங்கள் இருக்கணும். அட்லீஸ்ட் 1.5-2 லட்சமாவது கிடைக்கிற மாதிரி முதலீட்டு திட்டங்கள்ல முதலீடு பண்ணியிருக்கணும். பணத்தை பணமாக மட்டுமே வச்சிருக்க கூடாது. அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒன்றில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முதலீடு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். எஃபியில் போடுறது, ஆர்டியில் போடுறது இதெல்லாம் சேஃபாக இருக்கலாம். ஆனால் நாளுக்கு நாள் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். 15 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் 20 லட்ச ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த 20 லட்ச ரூபாய்க்கு பெரிய மதிப்பு இருக்காது. அதை தாண்டி உங்களுடைய பணம் வளர்ந்துருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது உங்கள் கையில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் இருந்தாலே 1 கிராம் தங்கம் வாங்க முடியும். ஆனால் இன்னைக்கு 14,000 ரூபாய் இருந்தால் தான் வாங்க முடியும் இல்லையா? அந்த அளவுக்கு விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு வந்துட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். விலைவாசியை விட உங்களுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட்டு, தங்கம், நிலம் இது மாதிரி இதில் முதலீடு பண்ணுங்கள். 7வது பாயிண்ட்டு, அவாய்ட் கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ். நீங்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் முதலீடு பண்ணாலும் சரி, பங்குச்சந்தைகளில் முதலீடு பண்ணாலும் சரி, அதிகபட்சம் 12-15% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா அதுவே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். அதாவது இப்போ நீங்கள் இந்த வருஷம் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க, அடுத்த வருஷம் அது 1,12,000 மாறி இருக்கு, இல்லை 1,20,000 மாறி இருக்கு அப்படின்னா அதுவே சிறந்த ரிட்டர்ன்ஸ் தான். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்னும் உங்கள் பணம் பல மடங்காக பெருகி இருக்கும். அதிகபட்சம் உங்களுடைய முதலீடு 15% கொடுத்தாலே போதும், இல்லை 20%க்குள்ள முதலீடு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அதுவும் போதும்.
ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் போடுங்க உங்களோட பணம் 50% பெருகும், இல்லை 100% பெருகும் அப்படிம்பாங்க. அதாவது 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 6 மாதத்தில் 2 லட்சமாக மாறும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இந்த மாதிரி குறுகிய காலகட்டத்தில் யாருமே பணக்காரனானது கிடையாது. அதாவது முதலீடு பண்ணி குறுகிய காலகட்டத்தில் பணக்காரன் ஆக முடியாது. வாரன் பஃபட்டாவே இருந்தாலும் லாங் டேர்மாக முதலீடு பண்ணால் மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். உங்களோட சம்பாதிக்கும் திறமையை மேலும் மேலும் பெருக்குங்க. போன வருஷம் மாதத்துக்கு 50,000 ரூபா சம்பாதிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் எப்படி மாதத்துக்கு 60,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. அந்த பணத்தை எப்படி முதலீடு பண்ணலான்னு யோசிங்க. அதை தவிர்த்து குறுகிய காலகட்டத்தில் பணத்தை பெருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி குறுகிய காலகட்டத்தில் பணத்தை பெருக்கணும்னு நினச்சி கையில் இருக்க பணத்தையும் விட்டவங்க தான் அதிகம். அந்த தப்பை பண்ணாதீங்க. 8வது பாயிண்ட், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இருக்கிறதுலேயே சிறந்த முதலீடு உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் செலவு பண்ணக்கூடிய தொகை தான். புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களை எப்போதுமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் எவ்வளோ பணத்தை கடந்த மாதம் செலவு பண்ணீங்க, இல்லை கடந்த வருஷம் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க, பணத்தை கூட விடுங்க, எவ்வளவு நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு பணம் கூட தேவையில்லை, யூடியூப்லேயே நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களோட துறை சார்ந்த நாலேஜை வளர்த்துக்கோங்க. அதில் புது புது விஷயங்களை கற்றுக்க பணம் செலவு பண்ணுங்க. இன்னைக்கு ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட துறையில் ஏஐயில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, ஏஐ எப்படியெல்லாம் உங்களோட துறைக்கு பயன்படுத்தலாம்னு யோசிங்க. கூகுள் ஜெமினி, சாட் ஜிபிடி இதுலேயே பெய்டு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ வெர்ஷன்ஸுக்கும் பெய்டு வெர்ஷன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண, உங்களுடைய அறிவாற்றலை பெருக்க கொஞ்சம் பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணுங்க. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், அதுதான் சிறந்த முதலீடு. உங்களோட அறிவை பெருக்கினால் உங்களோட வருமானம் பெருகும். வருமானம் பெருகுனா பணம் தன்னால பெருகும். அவ்வளோதாங்க, இதுதான் இந்த 8 பாயிண்ட். இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ யுவர் நெட்வொர்த். உங்களுடைய உண்மையான சொத்து மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. 2வது பாயிண்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செலவாகுதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட், டோன்ட் டேக் லோன் ஆன் டெப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ். காரு, ஐஃபோன், காஸ்ட்லியான லேப்டாப் இந்த மாதிரி தேயும் சொத்துக்களையும் வாங்க கடன் வாங்காதீங்க. 4வது பாயிண்ட், நெகோஷியேட் ஃபார் பெட்டர் டீல்ஸ். எல்லா பொருட்களையும் பேரம் பேசி வாங்க கற்றுக்கோங்க. 5வது பாயிண்ட், டைவர்சிஃபை யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய முதலீடு பல இடங்களில் பிரித்து முதலீடு பண்ணுங்க. 6வது பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃப்ளேஷன். பணவீக்கம், விலைவாசி உயர்வு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 7வது பாயிண்ட், அவாய்ட் கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ். உடனடியாக பணக்காரனாகணும், அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்களில் எப்போதும் முதலீடு பண்ணாதீங்க. 8வது பாயிண்ட், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுங்க. இந்த 8 பழக்கங்களும் உங்ககிட்ட இருக்கும்போது, ஸ்ட்ரிக்டா இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போகுதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதை எக்ஸல் ஷீட்டில் ட்ராக் பண்ணுங்க, இல்லை நோட் பேடில் கூட எழுதி வச்சுக்கோங்க, இல்லை இதுக்குன்னு சில ஆப் இருக்குது அதை பயன்படுத்துங்கள். ஆனால் ஒவ்வொரு ரூபாயும் எந்தெந்த கேட்டகரியில் செலவு பண்ணியிருக்கோன்ற கணக்கு இருக்கணும். நான் இதுக்குன்னு ஒரு எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸல் ஷீட்டு அப்புறம் நான் என்னோட பணத்தை எங்கே முதலீடு பண்ணியிருக்கேன், இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி நம்ம எதில் முதலீடு பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்களை நான் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாகவும் போட்டிருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குற வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். அதில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சில எக்ஸல் ஃபைல்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸு, என்னென்ன மாதிரி செக்டார்ஸ் இருக்குது பங்குச்சந்தையில் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்களும் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க, அந்த வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், இன்னும் இதெல்லாம் உயிர்.